மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்துக்காக இன்று பிற்பகல் 3 மணிக்கு தண்ணீர் திறக்கப்பட இருக்கின்றது. மேட்டூருக்கு நீர்வரத்து 1.48 லட்சம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் தற்பொழுது அது அதிகாரப்பூர்வமாக உறுதியாக இருக்கின்றது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்துக்காக இன்று பிற்பகல் 3 மணிக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. கடந்த 24ஆம் தேதி 88 அடியாக இருந்த நீர்மட்டம் கிடுகிடுவென தற்போது உயர்ந்திருக்கிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்ததை அடுத்து நீர் இருப்பு என்பது 77.278 டிஎம்சியாக இருக்கிறது. அணையிலிருந்து 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் நீர் இருப்பு தற்போது 77.278 டிஎம்சியாக இருக்கின்றது. முதற்கட்டமாக வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த சூழலில் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்துக்காக இன்று பிற்பகல் 3 மணி அளவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கின்றது. இது தொடர்பாக இன்றைய தினம் காலையில் ஆலோசனை கூட்டம் என்பதும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த உத்தரவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக மேட்டூர் அணையை இன்று மாலை 3 மணிக்கு அளவில் திறப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது மிக முக்கிய உத்தரவாக பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீர் அளவானது உயர்ந்து கொண்டே இருந்தது. மேலும் மேட்டூர் அணையின் உயர்ந்து கொண்டே இருந்தது. இந்நிலையில் காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறப்பு தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் காலை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், நீர்வளத்துறை செயலாளர், 13 மாவட்டங்களை சேர்ந்த ஆட்சியர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை 3 மணி அளவில் மேட்டூர் அணையை திறக்க உத்தரவிட்டுள்ளார். அதன்படி முதல் கட்டமாக 12,000 கன அடி நீரானது திறக்கப்பட உள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் இன்று மாலை 3 மணி முதல் 12,000 கன அடி தண்ணீரானது மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட உள்ளது. நீர்வளத்தை பொறுத்து படிப்படியாக இந்த தண்ணீரின் எண்ணிக்கையும் உயர்த்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நீர் திறந்து விடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பயிரிடப்பட்டுள்ள குறுவை பயிர்களுக்கும் ஆடிப்பெருக்கு விழாவை போட்டு மக்கள் உருவையோடு கொண்டாடுவதற்கும் ஏரிகள் மற்றும் குளங்களில் சேமிப்பதற்கு ஏற்றப்படவாறு காவிரி நீர் திறந்து விடப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நீரை விவசாயிகள் நல்ல முறையில் பயன்படுத்தவும், ஏரி குளங்களில் நீரை சேமித்து வைக்கவும், நேற்றைய நீரை செறிவூட்டவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர், அதாவது இன்று காலை நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட 13 மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் துறை அலுவலர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். மேலும் ஆடிப்பெருக்கு விழாவிற்காக ஆற்றங்கரைகள் மக்கள் கூடும் அறிவிப்புகளை முன்னதாக மேற்கொண்டு தேவையாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும், விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் சிறப்பு ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும், திறந்து விடப்படும் நீரை சேமித்து வைத்து மற்றும் பயன்படுத்துவது குறித்து நீர்வளத்துறையும் மாவட்ட ஆட்சியர்களும் கவனமாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் என்றும், அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளதால் கரையோரங்களில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்று தங்க வைக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தற்போது கூற வேண்டும் என்றால் இன்று 3 மணி அளவில் மேட்டூர் அணையானது திறக்கப்பட உள்ளது. இந்த நீரானது கடைமடை வரைக்கு செல்வதற்கு தமிழ்நாடு அரசானது ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த ஆண்டு காவிரி டெல்டா பகுதிகளில் உள்ள 13 மாவட்டங்களில் 5339 கிலோமீட்டர் நீளம் உள்ள கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு காவிரி நீரை கடைமடைக்கு கொண்டு வரும் செல்வையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் 13 மாவட்டங்களில் 925 முறை சார்ந்த ஏரிகளில் 8.51 டிஎம்சி நீரை நிரப்பும் வகைகளும் ஏரிகள் தயார் நிலையில் உள்ளன. இவ்வாறு இந்த காவிரி நீரை பொதுமக்களுக்காகவும் பாசன வசதிக்காகவும் பொதுமக்களுக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட ஆட்சியர் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காலை நடைபெற்ற அந்த உத்தரவில் ஒரு விரிவான உத்தரவை பிறப்பித்துள்ளார். கண்ணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.